சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி மீது வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையினர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்காரு, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இது எல்லாமே ஒரு நாடகம் தான், அமலாக்கத்துறையினரிடமிருந்து தப்பிக்கவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸை கொடுத்துருந்தாங்க. அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமலாக்கத்துறைக்கு கிடைக்கப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, இனி வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க, அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ராப்பராக விசாரிக்கவும் முடியல செந்தில் பாலாஜி கிட்ட. அவர் போயிட்டு காவேரி மருத்துவமனையில் உட்காந்துக்கினாரு, அவருக்கு இஷ்டமானதை மட்டும் வாங்கிக்கிறார், மற்றது எதுவுமே கேட்டால் 100 கேள்விகள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் வச்சுருக்கிறதாகவும் அதை கேட்கலாம் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சரியான ஒத்துழைப்பே தரமாட்டுக்கிறாராம். இதனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம உச்சநீதிமன்றம் SSIO அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிக்கலாம் செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாரணை செய்ய அப்படின்ற இந்த SSIO அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, தீவிர மோசடி வழக்கு விசாரணைங்க. என்ன பல மோசடிகள் பண்ணியிருப்பாங்க இவங்களை அலேக்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா புதுடெல்லிக்கு தூக்கிட்டு போயிட்டு அவங்க கொடுக்குற உண்மை கண்டறியும் கருவி செந்தில் பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னா உண்மை கண்டறியும் கருவியை பயன்படுத்தி SSIO அமைப்பு தீவிர மோசடி வழக்கு விசாரணை செய்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அமல்படுத்தி, அதாவது உச்சநீதிமன்றம் அமல்படுத்தினது அப்படின்னா அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா SSIO தீவிர மோசடி சட்ட வழக்கில் ஒரு கால்வாசி கூட இல்லைங்க, அந்த அளவுக்கு அவங்க விசாரணை பண்ணுவாங்க. ஏன்னா அமலாக்கத்துறையினர் கேட்குறது 100 கேள்விகள் பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு கேஸை போட்டு அதையும் உடைச்சிட்டாங்க. ஆனால் இதுலேருந்து தப்பிக்கவே முடியாதுங்க செந்தில் பாலாஜியால். செந்தில் பாலாஜி வந்து இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அவர் உடல்நிலை சரியில்லை அதனால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம சின்ன வயசில் வந்து காய்ச்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு வேலை வைக்க மாட்டாங்க, நாம் அப்படியே பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம், நம்ம ஜாலியாக இருந்துடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இதில் வந்துலாம் அப்படி கிடையாதுங்க. அமலாக்கத்துறையினர் போச்சு, இடி வந்தது அப்படின்ற மாதிரி இவங்களால் முடியல, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி கண் முழித்த பிறகு வந்துட்டுனா அவரோட நினைவு திரும்ப ஓரிரு நாட்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஓரிரு நாட்கள் கழிந்தது அப்படின்னா உடனடியாக SSIO தீவிர மோசடி வழக்கு விசாரணை செய்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அலேக்க செந்தில் பாலாஜி புதுடெல்லிக்கு கொண்டு போயிட்டு அங்கே விசாரணைகள் உண்மை கண்டறியும் கருவி மூலம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை கண்டறிவாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணியிருக்காரா பண்ணலையான்னு அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சுடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.